ஆர்சிபி இன்னைக்கு நல்ல ஒரு டார்கெட்டை தான் ராஜஸ்தானுக்கு எதிராக கொடுத்துருக்காங்க. இந்த டார்கெட்டை வச்சு அவங்களோட சொந்த மண்ணில் முதல் வெற்றியை பதிவு பண்ணிடுவாங்களா? இப்படி சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஆர்சிபியோட பேட்டிங் இருந்துச்சுங்க. இன்னைக்கு ஆர்சிபிக்கும் ஆர்ஆருக்கும் நடக்கிற மேட்ச்சில் ராஜஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஆர்சிபியோட பேட்டிங்கு இன்னைக்கு ஸ்டார்டிங்லேருந்தே சூப்பராக இருந்துச்சுங்க. பிலிப் சால்ட்டும் விராட் கோலியும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பவர் பிளே வரைக்கும் விக்கெட்டே போகலை. இவங்களோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்போ தாங்க ஹசரங்காவோட பாலில் பிலிப் சால்ட்டு பவர் பிளேக்கு அப்புறம் அவுட் ஆகிட்டாரு. அவர் அவுட் ஆனால் என்னப்பா நான் இருக்கேன்ல அப்படின்னு படிக்கலும் விராட் கோலியும் சேர்ந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ரெண்டு பேருமே வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்தாங்க. ஒரு பக்கம் விராட் கோலி ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்தி நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாரு. அப்போ தான் இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா விளாண்டுட்டு இருந்த விராட் கோலியை தூக்கி விட்டாருங்க. அதுக்கப்புறம் படிக்கல் எப்பா நான் இன்னும் ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்துவேன் அப்படின்னு அவரும் அவரோட பங்குக்கு ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்துனாரு. அப்படியே படிக்கலோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்போ தாங்க ஆர்சிபி கேமனா சந்தீப் சர்மா வந்தாருங்க. வந்த மனுஷன் நல்லா விளாண்டுட்டு இருந்த படிக்கலோட விக்கெட் எடுத்தாரு. ஆனால் படிக்கல் கேட்சை பிடிக்கிறதுக்குள்ள நிதிஷ் ராணா பட்ட பாடு இருக்கே, அவரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? ஐயோ இந்த ஒரு கேட்சை பிடிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே, ஐயோ அப்படின்னு தான் அந்த ஒரு கேட்சையே நிறைய தடவை மிஸ் பண்ண இருந்தாருங்க. எப்படியா அந்த கேட்சை பிடிச்சி படிக்கலை தூக்கிட்டாங்க. அதே ஓவரில் கேப்டன் ரஜத் பட்டிதாரோட விக்கெட்டையும் சந்தீப் சர்மா எடுத்து அசத்தி போட்டாருங்க. அதுக்கப்புறம் டிம் டேவிடும் ஜிதேஷ் சர்மாவும் நின்று கடைசி வரைக்கும் விளாண்டனால 20 ஓவர் முடிவில் ஆர்சிபி இன்னைக்கு 205 ரன் எடுத்திருக்காங்க. உண்மையிலே ஆர்சிபி ராஜஸ்தானுக்கு எதிராக ஒரு நல்ல டார்கெட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் இந்த ரெண்டு டீமில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இந்த ரெண்டு டீமுக்கிட்டையுமே ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது. கடந்த 2 மேட்ச்சில் ராஜஸ்தான் கடைசி ஓவரில் 9 ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் திணறிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆர்சிபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்னதான் மற்ற கிரவுண்டில் வின் பண்ணாலும் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் இது வரைக்கும் வின் பண்ண முடியாமல் தொடர்ந்து தோத்துக்கிட்டே தான் வந்திருக்காங்க. அதனால் இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் இது வரைக்கும் பண்ணுற தப்பை பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க தாங்க இன்றைக்கி மேட்சை வின் பண்ணுவாங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து ராஜஸ்தானை கம்மியான ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணுங்க. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாதான் இந்த மேட்சை வின் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். பொறுத்து பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.